பிரதீப் ரங்கநாதன பத்தி தான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம். ஆனா, உண்மையிலேயே எவ்வளோ டைரக்டர் இருக்காங்க தமிழ் சினிமால. இப்ப சமீபத்தில நம்ம ஏகப்பட்ட டைரக்டர பார்க்குறோம். ஏகப்பட்ட படங்கள்ல வந்துட்டு இருக்கு. ஆனா, பிரதீப் ரங்கநாதன் படம்னாவே கொஞ்சம் எடுத்தவுனே அவருக்கு ஒரு லக் தான் சொல்லணும். ஏன்னா கோமாளி. கோமாளி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லவ் டுடே அவரே டைரக்ட் பண்ண படம். அது பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 2டே படம் தாங்க. வாழ்க்கையே புரட்டி போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிராகன் வேற மாதிரி ஹிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, டியூட் இதுவும் ஹிட்டு. டியூட் சுமாரா போனாலும் அவங்களுக்கு ஹிட்டு இது. ஓகேங்களா? ஆனா, பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச 3 படம், டைரக்ட் பண்ண 1 படம். கோமாளியில டைரக்ட் பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லவ் டுடே டைரக்ட் பண்ணாரு. இந்த 2 படத்துலயும் கோமாளிலேருந்து கூட ரமேஷ்ன்னு ஒரு கோ டைரக்டர் அவர் கூட இருந்திருக்காரு. ஆனா, உண்மையிலேயே பாருங்க, குடுக்கணும்னு ஒரு மனசு வரணும்ல. ஒரு கார் அன்பளிப்பா பரிசா வாங்கி குடுத்துருக்காரு. ஆ ரமேஷே சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. இது மாரி எங்களுடைய இயக்குனர், இந்த மாரி எனக்கு கார் பரிசு குடுத்தாரு அப்படின்னு. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்கு. மனசார நம்ம பாராட்டணும்னு தோணுது. இந்த மாரி நல்ல விஷயங்கள் பண்றப்போ நமக்கு இயற்கையாவே நம்ம மனசு பாராட்டணும். என்னன்னா, எவ்ளோ டைரக்டருங்க பேட்டா தராம, ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 1000க்கெல்லாம் கஷ்டப்படுற எவ்ளோ உதவி இயக்குனர்கள் இருக்காங்க தெரியுங்களா? பாவம் டீ சாப்பிட்டு அந்த டைம்ல ஷூட்டிங் ஒரு 10 நாள், 15 நாள் டீ சாப்பிட்டு, அப்படியே காலத்த ஓட்டிட்டு, படம் முடியிற வரையும் கஷ்டப்பட்டு, வேர்வை சிந்தி உழைக்கிற எவ்ளோ உதவி இயக்குனர்கள் இருக்காங்க. யாரையுமே மதிக்கிறதில்ல சரியா. அவங்க டைரக்ட் பண்ணி ஒரு படம் இட்டு குடுத்தா தான், அந்த டைரக்டரா அவங்க வெளிய தெரியவாங்க. ஆனா, இப்பவே பாருங்க, இப்ப இந்த ரமேஷ் கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. சில பேர் சினிமால இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சோசியல் மீடியால ஃபுல்லா அவர் வைரலா போறாருன்னா, அதுக்கு காரணம் என்ன? பிரதீப் ரங்கநாதன் தான். உதவி இயக்குனர்கள மதிக்கணும். அவங்களுக்கு அன்பளிப்பு இல்ல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணணும். அவங்களுக்கு நெறைய உதவிகள் பண்ணணும். ஏன்னா, கூட பக்க பலமா இருக்கிறது அவங்க தான். அந்த பக்க பலமா இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் தூக்கி நிக்க வைக்கணும். அது பிரதீப் ரங்கநாதன பாராட்டலாம். உண்மையிலேயே பிரதீப் ரங்கநாதன் ம சூப்பர் பிரதர். நெறைய இயக்குனர்கள் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல. ஒரு உதவியும் பண்றது கிடையாது. டைரக்ட் பண்ணோமா, காச போட்டோமா, வாங்கி கிளம்புனோமா அப்படி இருக்காங்க. அவங்களெல்லாம் இல்லாம நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதீப் ரங்கநாதன். ரமேஷ், நீங்களும் நெறைய படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள்.